இப்ப விஜய்க்கு கிராமத்துல எப்படிங்க கட்சி தொடங்குறது? கிராமத்துல வந்து உங்களுக்கு கிளைகள் வரணுங்க. அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் வேணும். அதுக்கெல்லாம் பாஜகவாலேயே இப்ப எல்லா பூத்துகள்லயும் கமிட்டிகள் அமைக்க முடியலன்னு அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க கொடியேற்ற விஜயகாந்த் தான் செஞ்சாரு. ஒவ்வொரு கிராமத்துலயும் கொடியேற்ற ஆரம்பிச்சாரு. முதல்ல ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு கட்சியை துவக்குவதற்கு முன்பு கொடியேற்ற ஆரம்பிச்சாரு. கட்சி துவக்கின உடனே நினைக்கிறேன். ஆனா அவரு மற்றபடி அதிமுக திமுக கொடியை தவிர காங்கிரஸ் கட்சி கொடியே தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல பார்க்க முடியலங்க. அங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான் அந்த கட்சிகளுக்கெல்லாம். இவருக்கு எப்படி ஆள் கிடைப்பாங்க? ஆள் கிடைச்சாலும் அவங்க வந்து அங்க அந்த மக்களோட தொடர்பு படுத்தி தன்னை இவருடைய கொள்கை வேணுங்க. இவருடைய கொள்கை என்னங்க? ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில கூட கொள்கை இல்லாம போயிட முடியாதுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும். நான் ஊழலுக்கு எதிராக இருக்கேன்னு கமலஹாசன் சொன்ன மாதிரி ஏதாவது சொல்லணும். நான் மாற்றா இருப்பேன், திராவிட இயக்கத்துக்கு மாற்றா நான் இந்த தத்துவத்தை முன்னிறுத்துறேன், சனாதனத்துக்கு எதிராக நான் நிக்கிறேன், எல்லாம் சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாம அங்க போய் நிக்க முடியாதீங்க. நிராயுத பாணியாக வெறும் சட்டப்படாம நிர்வாணமா போய் மக்கள் மத்தியில நிக்க முடியாதீங்க. உங்களுக்கு ஆயுதங்கள் வேணும். ஆயுதங்கள் என்பது இங்க கொள்கை. சீமான் வந்து தமிழர்களுடைய பிரச்சனையை முன்னெடுக்கிறார், தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறார். அதை ஏற்கனவே எடுத்தாங்க. மாப்போசி எடுத்தாரு இதே பேர்ல, ஆதித்தனார் எடுத்தாரு இதே பேர்ல. அது அப்ப போனி ஆகல. இப்ப ஒரு கட்டத்துல சீமானுக்கு அந்த அவருக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாலும் அவர் பக்கம் திரண்டு இருக்காங்க. நீங்க இந்த இளைஞரை போய் பிடிக்க போறீங்க? சீமான் இளைஞர்களை நீங்க பிடிக்க போறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இளைஞர்கள் மாநாடு நடத்துறாங்க. அவங்களும் இளைஞர்கள் பாசறை, இளம் பெண்கள் பாசறைன்னு அதிமுக வச்சிருக்காங்க. அதுல பெரிய பெரிய கூட்டங்கள் கூட்டுறாங்க. அவங்க அந்த கூட்டங்களுக்கு அந்த மீட்டிங் எல்லாம் பெரிய கூட்டம் சேருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி முந்தானத்து தான் இந்த தலித் மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடக்கிற வன்முறைகளுக்கு எதிராக அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லா 72 மாவட்டங்கள் தான் இருக்குது அவங்களுக்கு, கட்சி மாவட்டங்கள். அதையும் மீறி பல்வேறு நகரங்கள்ல நடத்துனாங்க. பிரம்மாண்டமான கூட்டம், அலைமோதிச்சு கூட்டம், அதுவும் தலித்துகளுக்கு ஆதரவா. அதெல்லாம் ஒண்ணும் நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய முடியுமா விஜயால? அவருக்கு அமைப்புகள் இருக்கு எல்லா இடத்துலையும். அமித்ஷா என்ன சொன்னாரு? பாஜகவுக்கு மேலிழந்த வாரியான சப்போர்ட் என்னமோ தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குது, ஆனா கட்டமைப்பு இல்லைன்னாரு. கட்சிக்கு கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க இல்ல, அதனால நம்ம வேற சார்ந்துதான் இருக்குன்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி தேவைங்கிற மாதிரி அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போனாரு. அது இவங்களே கெடுத்துக்கிட்டாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு அவங்க நிர்கதியா நிக்கிறாங்க, எங்க போறது தெரியாம. அப்படி நீங்க பாமக கூட எடுத்துக்கோங்க. வன்னியர்கள் என்ற அந்த ஜாதிக்கான கட்சியை முதல்ல ஆரம்பிச்சு அது தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லி பிறகு அவங்க கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு பிறகு அகில இந்திய அளவுல பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டு அவங்க போன அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறலையே. அவங்களுடைய வாக்கு வங்கி 31 வருஷம் 5.5 இருந்தது. கடந்த தேர்தல்ல 3.8 சரிஞ்சிருச்சு இல்ல. அது எது வளரலையோ அது தேஞ்சு போயிடும். இங்க எங்க ஸ்பேஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க. இங்க வந்து எந்த ஸ்பேஸ் அவருக்கு இருக்குது? இந்த 30% தான் அவரு உள்ள வரணும். அந்த 30% அவர் எப்படி வருவாரு? என்ன ஸ்பேஸ்ல வர முடியும்? திமுகவுக்கும் அதிமுக எதிராக நீங்க சரியான ஒரு எல்லையை வகுத்து கொள்கையை வகுத்து அதை மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போனார். ஒண்ணுமே இது வரைக்கும் செஞ்ச மாதிரி தெரியலையே.